அமேசான் பெட்ராக்கோட ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் ஃபைன் டியூனிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை வேகமா பார்க்கலாம். ஒரு ஏஐ மாடலை ட்ரெயின் பண்றது ஒரு நாய்க்குட்டிக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். அது சரியா செஞ்சா ஒரு பாராட்டு, தப்பா செஞ்சா திருத்தம். இதுதான் ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் ஃபைன் டியூனிங். ஆனா இது முன்னாடியெல்லாம் ரொம்பவே சிக்கலான, செலவு அதிகமான ஒரு வேலையா இருந்துச்சு. ஆனா இப்போ அமேசான் பெட்ராக் இத மொத்தமா மாத்திருக்கு. முதல்ல இத பயன்படுத்துறது இப்போ ரொம்பவே ஈஸி. ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் மட்டுமே செஞ்சிட்டு இருந்த ஒரு கஷ்டமான வேலைய இப்போ எந்த டெவலப்பர் வேணாலும் பண்ணலாம். அதுக்குன்னு தனியா டேட்டாவை லேபிள் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. உங்ககிட்ட இருக்கிற ஏபிஐ லாக்ஸை வச்சு இதை பண்ணிரலாம். ரெண்டாவது, பெர்ஃபார்மன்ஸ். இதுல தான் இந்த அப்டேட் நிஜமாவே மிரட்டுது. இப்படி ட்ரெயின் பண்ண மாடல்ஸ் சாதாரண மாடல்ஸை விட சராசரியா 66% அதிகமா துல்லியமான ரிசல்ட்ஸ் கொடுக்குதாம். யோசிச்சு பாருங்க, இது ஒரு பெரிய முன்னேற்றம். இதுக்கு 2 புது வழிகள் இருக்கு. ஒன்னு ஆர்எல்விஆர், இது மனுஷங்களோட ஃபீட்பேக்கை வச்சு மாடலை இன்னும் பெட்டர் ஆக்கும். இன்னொன்னு ஆர்எல்ஐஎஃப், இது இன்னொரு ஏஐ மாடலோட உதவியோட ஃபைன் டியூன் பண்ணும். சரி, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஆனா செக்யூரிட்டி, அதுலயும் அமேசான் கவனம் செலுத்தியிருக்காங்க. நீங்க ட்ரைனிங்க்கு கொடுக்கற டேட்டாவா இருக்கட்டும், நீங்க உருவாக்குற மாடலா இருக்கட்டும், எல்லாமே ஏடபிள்யூஎஸோட பாதுகாப்பான சூழல்ல தான் இருக்கும். உங்க டேட்டாவை வேற யாருமே எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க. மொத்தத்துல இந்த புது ஃபீச்சர் மூலமா பவர்ஃபுல்லான ஏஐ மாடல்ஸை கஸ்டமைஸ் பண்றது இப்போ ரொம்பவே சுலபமா, செலவு கம்மியா,